காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த கையில் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னே வந்து தெரியலைங்க. ஸோ தன்னோட குடும்பத்துக்காக வந்து கையில் இவ்வளோ நாள் வரைக்கும் பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் இப்போ கூட பொறுமையாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே வந்து விசித்திரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சிவசங்கரி கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன எவ்வளோ வேணாலும் நீங்கள் அசிங்கப்படுத்துங்க, அவமானப்படுத்துங்க, நான் வந்து பொறுமையாக போயிடுவேன். ஆனால் என் குடும்பத்து மேலே கை வைக்கிறதோ, என்ன குடும்பத்தை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துகிற வேலை வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மாதிரி ரவுடி பசங்க வீட்டுக்கு வந்து எல்லாரையுமே அடித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடச்செல்லாம் போட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் கூட நம்ம கையில் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக தான் வந்து இருக்காங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருக்குது. எதுக்காக அவள் இப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதே இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எளிதில் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுலையும், ப்ளஸ் தமிழில் இருக்கிற பழியை எப்படியாவது அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் அவங்க ரொம்பவே டவுன் ஆகிட்டாங்க. அது வந்து ஓகே தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் யாருனால நடக்குது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டு சிவசங்கரியை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு ஃபேஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போனால் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு விறுவிறுன்னு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே அடிபட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வேதனையில் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே கையலுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. என்னம்மா ஆச்சு, என்ன மூர்த்தி ஆச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே கேட்கும்போது யாருன்னே வந்து தெரியல கையல். ரவுடி பசங்க வந்தாங்க, எல்லாருமே போட்டு அடித்து வீட்டில் இருக்கிற பொருள் ஒன்று கூட விடாமல் இப்படி எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடச்சி போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி சொல்கிறாங்க, என்ன கையல் இது, இப்படி எப்படி நடக்கும், இது யாராக இருக்கும், கண்டிப்பாக யாரோ தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அனுபவம் பார்த்தீங்கன்னா, ஆமாக்கா எனக்கு என்னமோ அந்த சிவசங்கரி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவள் தான் வந்து பண்ணுவாள். நம்ம குடும்பத்தை மொத்தமாக பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட விஷயம்லாம் அவள் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்ம கையிலுமே வந்து யோசிக்கிறாங்க தான். பட் இருந்தாலும் வந்து வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, இப்போ யாருக்கும் எதுவும் ஆகலைல்ல, அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. நம்ம காமாட்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் வந்து ஆகணும், இந்த கடவுள் நம்ம குடும்பத்தை ஏன் இப்படிலாம் வந்து சோதிக்கிறாரு, நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சக்தி வந்து சொல்கிறாங்க, அம்மா இங்கே பாருங்கள், அழுகாதீங்க, இப்படி நீங்கள் அழுகிறதுனால மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இப்போ நம்மளை வந்து நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்றைக்கு நம்ம ஒரு பிரச்சனை வந்து அது தைரியமாக எதிர்த்து நிற்கிறோமோ அப்போ தான் அவங்க வந்து நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. இப்படியே நம்ம பயந்து அழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளை அவங்க வந்து சீண்டி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ காமாட்சி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கயல் வந்து இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்காமா, இப்போ அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்து அந்த வாழ்க்கையை அவள் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே வந்து இப்படிலாம் நடந்துருச்சு. மாப்பிள்ளை எங்கே போனார், என்ன ஆனார் அப்படிங்கிறதும் தெரியலை. அது மட்டும் கிடையாது, அவன் மேலே இப்படி ஒரு பழி வந்துருச்சு. சரி, இப்போ தான் அந்த பழியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவாளோ, கொஞ்சம் நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. நாங்கள் என்னம்மா பண்ண முடியும், எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி சுற்றி சுற்றி சோதனை மேலே சோதனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கயலுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. கயலுமே வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி கண்ணுலேருந்து தண்ணியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அம்மா நீ கொஞ்சம் அழுகாமல் தயவு செஞ்சு பொறுமையாக இருமா, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணணுமோ அது நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கயல் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயல் வந்து எந்திரிச்சு தன்னோட ரூம்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னால் என் குடும்பம் வந்து இன்னும் எவ்வளோ தான் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்கன்னு தெரியலை. எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்குது. என் குடும்பத்துக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்டேனே, இன்றைக்கி என்னால் அவங்க எல்லாருமே அடி வாங்கி இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே. எழில் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க, ஏன் என்னை தேடி வரமாட்டீங்க, என் கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா, என்னை வந்து உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு எழிலோட ஃபோட்டோவை பார்த்து வந்து வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சக்தி பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பேசுகிறாங்க. அண்டு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வராங்க கயல்கிட்ட பேசுகிறதுக்கு. கயல் இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற விஷயத்த பார்த்தோன்னே வந்து, ஹே கயல் என்னாச்சு, எதுக்காக இப்படி நீ அழுதுகிட்டு இருக்கடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை சக்தி, என் லைஃப்பில் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எழிலை நான் கண்டுபிடிச்சிருவேனா இல்லையா, எழிலுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா இன்னும் வரைக்கும் எழில் பற்றி எந்த விதமான டீட்டெயில்ஸும் வந்து தெரியலை. அவர் எங்கே போய் நான் தேடணும் அப்படின்னு கூட தெரியலை. ஃபோன் கூட இன்னும் சுவிட்ச் ஆஃபாக தான் இருக்குது. இப்போது வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலை. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பார்த்துக்கிறேன். ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் உன்கிட்ட சொல்கிறேன் சக்தி, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில் நீ வராத.
தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன் வீட்டுக்கு போய் உன் ஃபேமிலியை பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம கையில் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கையில் வந்து சொன்ன உடனே நம்ம சக்திக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஹே, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சக்தி, எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க, அதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குடி, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அதை பார்க்காம நீ இந்த பிரச்சனைக்குள்ளே இருந்துட்ட அப்படின்னா இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, உன் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ இங்கே இன்னைக்கு இதுக்கப்புறம் நீ இங்கே வராத. இந்த பிரச்சனைக்குள்ளேயுமே நீ வராத. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லும்போது, ஹே கயல், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் உன் ஃப்ரெண்டுடி, எப்படிடி என்னை வந்து போக சொல்கிறேன்? நீ இப்படி ஒரு நிலைமையில இருக்க அப்படின்னு தெரிஞ்சு கூட நான் போனேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய செல்ஃபிஷ் தெரியுமா? அப்படி போய் என்னை இருக்க சொல்கிறியா அப்படின்னு வந்து சக்தி கேட்கும்போது, பரவாயில்ல, தாராளமாக இரு, இதனால் எந்த தப்பும் கிடையாதுடி. நீ உன் குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் தானே நீ வந்து செல்ஃபிஷாக இருக்க. அப்படி இரு, நானே உன்னை அது இருக்கத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு கையல், ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சு இப்போ நான் உன்னோட நிலைமையில இருந்திருந்தேன்னா நீ என்னடி பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்கும்போது, ஹே என்ன சக்தி, எதுக்கு இப்படிலாம் கேட்குற? உனக்கு ஒன்று அப்படின்னா நான் வந்து நிற்க மாட்டேனா? உனக்கு என்ன ஆனாலும் நான் தாராளமாக வந்து நிற்பேன்டி அப்படின்னு கையில் சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து நிற்கிறதுல என்னடி தப்பு இருக்குது? நீ இப்போ என்னை போக சொல்கிறியே, அப்படி நான் போயிட்டா மட்டும் உனக்கு என்னடி நடக்க போகுது? நான் சொன்ன மாதிரி நிச்சயமாக உன்னை இந்த ஒரு பழியிலேருந்து வெளியில் கொண்டு வருவேன். உன்னையும் எழிலையும் மறுபடியும் நான் சேர்த்து வைப்பேன்டி. அதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட வந்திருக்கேன். அது நிச்சயமாக சொல்கிறேன், முடிகிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். இந்த குடும்பமும் என் குடும்பம் தாண்டி, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னடான்னா என்னையும் உன் குடும்பத்தையும் வேறு வேறையாக பார்க்குறியா அப்படின்னு வந்து சக்தி கேட்குறாங்க. நான் அப்படிலாம் வந்து நினைக்கல சக்தி. நீ இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. நான் அந்த குடும்பத்தை கூட என்னோட ஃபேமிலியாக தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னை இட்டு உங்களனால தான் பிரச்சனை அப்படிங்கிறது, அதனால தான் நான் வந்து சொல்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு கையல், நீ ரொம்ப அதிகமாக யோசிக்கிற. இப்போ உனக்கு நடந்ததுக்கு காரணமே நிச்சயமாக வேறு யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உனக்கு நல்ல பேர் கிடச்சிடக்கூடாது. உன் ஃபேமிலி விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் உன்னோட கான்சன்ட்ரேஷன் போயிடும். அப்போ கண்டிப்பாக உனக்கு வந்து வேலை விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இல்லை நீ எளியில் கண்டுபிடிக்கிறதுல வந்து நீ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுவேன், டவுன் ஆயிடுவேன் அப்படிங்கிறத அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி தெரிஞ்சு வச்ச யாரோ ஒருத்தவங்க தான் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. அது யார் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்டி. அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறத கேளு. நான் இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே நான் உன் கூட தாண்டி இருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் யார்? எதுக்காக இவங்க இப்படி பண்ணணும்? உன்னை அவங்க அசிங்கப்படுத்துறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிப்பேன். கரெக்டான ப்ராப்பரான ஆதாரத்தோட அவங்கள நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன். அது மட்டும் கிடையாதுடி, எலியில் கூட நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். இதுதான் என்னோட வேலை, இதுக்கு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இதை நான் முடிக்காமல் கண்டிப்பாக போகவே மாட்டேன் கையல் அப்படிங்கிற மாதிரி சக்தி ரொம்பவே உறுதியாக வந்து இருக்காங்க. ஸோ சக்தி இந்த மாதிரி சொல்கிறத கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா நம்ம கையலுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகிறது. ஒரு பக்கம் அழுகையும் வந்தது. நமக்காக வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் சக்தி இந்த மாதிரி நம்ம கூட வந்து நிற்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம சக்தியை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. ஹே கயல், அழுகாதடி, இங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான், உன்னோட கஷ்டம் உன்னோட கவலை எல்லாமே வந்து சரியாயிரும். எழிலும் நீ நினச்ச மாதிரி உன் கூட உன் பக்கத்துலேயும் வந்து அவர் துணையாக நிற்பார். நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எழில் வந்து உன்னை தப்பாக நினச்சோம், உன் மேலே கோவப்பட்டோம் அவர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எழிலுக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் ஆயிருக்குன்னு தான் எனக்கு தோணுதுடி. அது மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் எழில எங்கே இருந்தாலும் சரிடி, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சக்தி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து கையிலுக்கும் தோணிக்கிட்டு இருக்கு. எழிலுக்கு என்ன ஆயிருக்கும், எப்படி அவருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாமா அவங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு ஓகே, கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம கையில் வந்து எளியில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் தானே வந்து நம்ம கையில் ஒர்க் பண்ணுறாங்க, பார்த்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று அப்படி தான் வந்து பார்க்குற மாதிரி கொண்டு போனாங்க, ஆனால் பார்க்கல, அப்படி தான் நடந்துச்சு. சரி, பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.